லைஃப்பில் ஹாப்பியான நாள் பாப்பாவோட ஃபஸ்ட் பர்த்டே அன்றைக்கி அவளுக்கு என்னெல்லாம் ஃபுட் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறதான் வீடியோவாக போட்டிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணால் தான் எனக்கு இன்னும் வீடியோ போட தோணும். ஏன்னா ஃபுல்லி நான் சொன்னேன் ரொம்ப லோன்லியாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். நானும் சரி ஹஸ்பண்டும் சரி. ஹஸ்பண்ட் அப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க, அதனால உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 4 பேரை பார்க்குறாங்க வெளியில் போய். பட் என்னோட விஷயம் அப்படி இல்லை. பாப்பா பார்த்துட்டு 2 பேர் இருக்காங்கல்ல, 2 பேரையும் பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலி வேலைக்கெல்லாம் போய் ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு ஆள் நான். என்னால் இப்படி இருக்கவே முடியல. இப்போ பேசுகிறதுக்கு கூட யாருமே இல்லை. வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் எனக்கு தாங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அவ்வளோ தனிமையில் இருக்கேன் நான். சத்தியமாக ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவாங்க, நீ ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்ட, இப்படி ஆயிடாத, பாப்பாஸ்லாம் யார் பார்த்துக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க. அவங்க இருக்கிறவரே ஓகே, நான் நல்லா தான் இருப்பேன். ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் தனியாக இருக்கிற மாதிரி. பாப்பாவை கை மாற்றி எடுக்கிறதுக்கு கூட யாருமே இல்லாமல் என்ன பண்ணாலுமே அவளை வச்சுக்கிட்டே பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். தெரியும்ல, எல்லா அம்மாஸும் முக்கியமாக தனியாக இருக்கிற அம்மாக்கள் ரொம்ப அது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சத்தியமாக கூட்டு குடும்பமாக இருக்கையில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் தனியாக எல்லாமே பண்ணணும், எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு தோணும் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு பாத்ரூமுக்கு கூட நம்ம ஃப்ரீயாக போக முடியாது. பாப்பா அழுவாளா, அதை தூங்க போட்டுருந்தோம்னா அந்த உருண்டு விழுந்துருவாளோ இப்படின்ட்டு நம்ம அதே நினச்சிட்டு இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, நம்மளுக்கு ஒரு மாதிரி என்னடா இது லைஃபு. காலைல எந்திக்கிறோம், என்னத்தையோ சமைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம், ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறோம், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அவங்கள வேலைக்கு அனுப்புகிறோம். டெய்லி இதே தான் ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்குது. என்ன லைஃப், எப்போ வேலைக்கு போக போகிறேனே தெரியல. எங்கள் ஒரு ரேடியோகிராஃபராக இருந்தேன் நான். இப்போ டெலிவரி முடிஞ்சு சும்மா வீட்டில் உட்காந்துட்ருக்கேன், பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு. இப்போ ரொம்ப போர் அடிக்குதுன்னா எவ்வளோ பிஸியாக இருக்கும். மனுஷனோட லைஃப்பை பாருங்களேன், எப்போ வேணாலும் மாறும். நம்ம நல்லவனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நம்மளுக்கு எங்கிட்டிருந்தோ ஆப்பு வரும். அப்படிதாங்க நம்ம லைஃப். ஸோ எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இருக்கிற லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். என்னமோ தெரியல, தனியாக இருக்கிறனால என்னன்னு தெரியல, என்னால் ஒரு கோயிலுக்கு கூட போக முடியல. தெய்வம் என்னை பக்கத்தில் வரவே விட மாட்டேங்குது. கடவுள் என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எதான் நினச்சிட்ருக்கேன், என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கே தெரில. சும்மா ஏதாச்சும் நினச்சிட்டு தலையெல்லாம் சுற்றிட்டு இருந்தாலும் பிள்ளைங்களுக்காக நம்ம போல்டாக நின்று தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் இப்போ வந்திருக்கேன். அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் இப்போ வீடியோ மறுபடியும் எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செஞ்சு எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல நான் இப்படி லோன்லியாக இருப்பேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ பாப்பாவுக்கு சோறு, அவியல், சாம்பார், பருப்பு, கேரளா ஸ்பெஷலுங்க. அதெல்லாம் பருப்பு தான் வச்சு கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. ஏதாச்சும் நம்ம வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் அப்படின்னாலே வைக்கிறது பருப்பு பாயசம் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாமே வச்சு பாப்பாக்கு அன்றைக்கி நல்லா ஃபுட்டு கொடுத்தேன், அவளும் சாப்பிட்டா. ஓகே, நீங்கள் என்னோட லோன்லினஸை மாற்ற